வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து ஒடிசா ஸ்டைலில் கடுகு சீரகம் அரைச்சி மாங்காய் வத்தல் போட்டு வந்து வெண்டைக்காய் குழம்பு தான் செய்ய போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. இப்போ வாங்க ரெசிபி வீடியோக்குள்ளே போகலாம். அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. நம்ம கட் பண்ண வெண்டைக்காய் வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னா நம்ம குழம்புல வந்து பிசு இருக்காது. ஸோ இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதே எண்ணெயில் நான் வந்து உருளைக்கிழங்கு போட்டு மஞ்சள் கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணி இதையும் எடுத்துக்கிறேன். ஸோ இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இது சீக்கிரமாக வெந்துடும். இந்த பக்கம் பாருங்கள், வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணி தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகி எடுத்ததுக்கப்புறமா அதே கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கட் பண்ண வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். நான் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டேன். நான் வந்து அது காட்டல. ஸோ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டோம்னா அது வாசனைக்கு நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வெங்காயம் வரமிளகாய் சீரகம் கடுகு இதெல்லாம் போட்டு அரைச்சது. இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதங்கிக்கலாம். இது வந்து கடுகு போட்டிருக்கோங்காட்டி ரொம்ப வந்து நம்ம வதக்கணும்னா கசக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா வதங்கினதுக்கப்புறமா உப்பு மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் போட்டு இதையும் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கிக்கலாம். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா வந்து தக்காளியும் வந்து நல்லா வதங்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு வந்து போட்டு அந்த மசாலாலேயும் வந்து நல்லா கலந்துக்கலாம். ஸோ நல்லா கலந்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாம். ஏன்னா நம்ம வெண்டைக்காயும் போட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும், உருளைக்கிழங்கு வேகாது. அதனால் முதல்ல கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வேக விட்டோம்னா வெண்டைக்காய் போட்டு கிளறதுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறதுல கரெக்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து நான் வெண்டைக்காய் போட்டுக்கிறேன். வெண்டைக்காய் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்த மாங்காய் வத்தல் வந்து ஊற போட்டிருந்த தண்ணியில். ஸோ இதையும் போட்டு நல்லா வந்து கிளறிக்கலாம். வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு கிளறிக்கலாம். கிளறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து குழம்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு குழம்புக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இப்போ வந்து கொதிக்கு வரட்டும், தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம். அடி பத்தியா சூப்பர். வந்து கொதி வந்துருச்சான்னு தட்டை எடுத்து பார்க்கலாம். நல்லாவே கொதி வருது பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து கொதிக்க விட்டோம்னா உருளைக்கிழங்கு வெந்துடும், குழம்பு கொஞ்சம் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், குழம்பு பாருங்கள் நல்லா செவன்னு உருளைக்கிழங்கு வெந்து வெண்டைக்காய் வெந்தெல்லாம் சூப்பராக புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிருச்சு. வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். டடா, பாய் பாய்.